இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்சம் நெஞ்ச கொடுமையாக செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணாமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு. இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன. இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன். அண்ணாமலை பாஜகவுக்குள்ளே ஒரு அரசியல் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு இன்னும் சிக்கல் இருப்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அவர் தலைமையில் இருந்தபோது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதேபோல நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகத்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது. அப்போ கூட்டணிக்கு வரணுன்றீங்களா விஜய்? நீங்க கூட்டணிக்கு வரணுன்றீங்க. நீங்கள் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் யாரோடும் கூட்டணியிலே இருக்கலாம். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் நோக்கம் 100% நிறைவேறும். இது தமாகவினுடைய கருத்து. என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரும் இணைய வேண்டும். வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய முழு ஆசை. நானும் ஏப்பன் அவர் கல்யாணத்துக்கு போன சொன்னா அப்புறம் அதுக்குள்ள ஆக்கபூர்வமான எந்த மசனத்தை வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் கூற விரும்புகிறேன், இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் களங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம். ஐயா போய் டெல்லி எதுவும் போறதுக்கு பயணங்கள் உண்டாங்க? இல்ல, டெல்லி போறதுக்கு பயணங்கள் தற்போது இல்லை. ஐயா அவர் சொல்லிருக்காரு, உங்களோட தொடர்புலயே இருக்கிறேன், போன்ல கூட நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். ஐயா சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.